அன்புள்ள நண்பர்களே வணக்கம். நம்முடைய வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பிக்கையோட நம்பிக்கையோட தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சில பேர்த்துக்கு 2 நாள்லேயே சூப்பர் ரிசல்ட் வருது. அந்த வகையில் மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க தியானம் பண்ணி ஒரே நாளில் முதல் நாள் நைட்டு பண்ணியிருக்காங்க. முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அடுத்து காலை எழுந்த உடனே பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதியம் பண்ணியிருக்காங்க. உடனே ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ரிசல்ட்டு. அதை நீங்களே கேளுங்க. பிரியமான நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரிக்கு தான் போய்கிட்டு இருப்பேன். அவர்கிட்டயே சொல்லி அழுவேன். நான் நினைச்சேன் அவருக்கு உருவம் இருக்கு, சிவலிங்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுல எல்லாம் போய் அழுதுருக்கேன். அவரை பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க என் மக சொல்லுவாங்க, என் மகள் 21 வயசு, அவங்க சொல்லுவாங்க, சிவன்னா யாருமா, சிவன்னா ஒரு நத்திங், ஒண்ணும் இல்ல, அவருக்கு உருவம் இல்ல, ஒரு ஒளிதான் அப்படின்னு. அப்படியான்ட்டு. ஆனா உங்களோட இது கிடைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி பண்ணேன். நேத்து பண்ண எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு பண்ண கிடைச்சிச்சு ஆஃப்டர்நூன். சரிங்கம்மா. சரி, எந்த ஊருங்க? வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 53 வயசு. மலேசியால இருந்து பேசுறேன். அப்படிங்களா? உங்களோட நம்பர் தேடி கஷ்டப்பட்டேன். கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். அவங்க சொல்லுங்க. அதை தேடி அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, பேசுறதும் கேட்க மாட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி காஸ்க்கு போயிருக்கேன், எனக்கு புரியுது. அது நீங்க என்ன விளக்குறீங்கன்னு எனக்கு அது புரியுது. நான் பரஞ்சோதி மகானோட காஸ்க்கு போயிருக்கேன். ஆனா அவர் காசு வாங்கினாரு, அவ்வளவு காசு வாங்கினாரு. அவர்கிட்ட போய் கூட எனக்கு கிடைக்கல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல கதை. அவர்கிட்ட போய் கூட எனக்கு கிடைக்கல. ஆனா ஒரே ட்ரிப் தான் கிடைச்சிச்சு. அது என்னோட ஆன்மா வெளியானது பார்த்தேன், என் உடம்பு விட்டு வெளியே போனது பார்த்தேன். அது ஒண்டிதான் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கல. அதுக்கப்புறம் பல பிரச்சனைனால எனக்கு அப்படியே இதாயிடுச்சு. ஆனா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தேன். நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் அது ஏன் சிவனா யாரு சிவன் போய் நின்றுனா கோயில்ல அழுவு வரும் எனக்கு. அவ்வளவு ஒரு அன்பு அவர் மேல எனக்கு, தெரியுங்களா? ஆனா எனக்கே ஆச்சரியம். நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, அவர் ஒரு டாட் மாதிரி தான் இருப்பாரு, ஆரஞ்சு கலர்ல, சோப்பு கலர். அது அப்படியே எனக்கு கிடைச்சிச்சு 3 மணிக்கு. எப்ப? இன்னைக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு தியானம் பண்ணும்போது வந்துச்சா? ஆமா, வந்துச்சு. அதுவும் நான் நேத்துல இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் என்னடா பண்றது? சரி, நீங்க சொன்னீங்கல்ல முத செஞ்சா கிடைக்காது, நீங்க பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது நீங்க பேசியதெல்லாம் கேட்டேன். சரி, அப்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு 3 மணிக்கு கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு அதான் சிவனெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அது கிடைச்சிச்சு நீங்க சொன்ன மாதிரி. ரவுண்டா சிகப்பா இருந்ததா? ஒரே ஒரு விஷயம்தான் வேண்டினேன், எனக்கு என் மகளுக்காக வேண்டினா, அது சக்சஸ் ஆச்சு இன்னைக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை வீடியோ பாத்தீங்க? நான் அவர்கிட்ட 4-5 வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். உங்களோட வந்துகிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி, சொல்லுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் என் இன்னொரு ஃப்ரெண்டு கூட அனுப்பி விட்டேன். நீ இதை பாரு, அவங்க கண்டு சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்கேயுமே எந்த சாமி கூட எனக்கு சிவன் தான், சிவன் தான். நான் ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். அவர் என்ன சோதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லுவேன். அவரு எங்க போய் சோதிக்கிறாரு? அவரெல்லாம் சோதிக்கிறதுல கஷ்டம் இல்ல. புரிஞ்சுக்கங்க, சிவன் யாருமே சோதிக்கிறது இல்லை. அது சிவன் பவர் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அவர் அவருடைய வேலையை பவர் கொடுக்குறாரு. வல்லமை, உங்களுக்கு பலம், பவர்னா உண்மை நீங்க சொல்றது. அது பண்ணிய பிற்பாடு என் முட்டி காலு சொல்ற 2 நாள் வலி. நேத்து நான் பௌர்ணமி நிலவு பார்த்து கேட்டது. நான் ஆன்மீகத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு ஒருத்தரோட ஏமாந்திருக்கேன் காசு கொடுத்து. இப்பதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னே யானன்னு ஒருத்தர் இருக்காரு, பேசுறாரு பாருங்க, காளி வணங்குவாரு. அவர்கிட்ட காசு அனுப்பி விட்டு சொன்னார், காசு அனுப்பிவிட்டு ஏமாந்துட்டேன். அவர் எந்த பதிலுமே எனக்கு கொடுக்கல. அப்ப நான் அவர் நேத்து நிலா சந்திரனை பார்த்து கேட்டேன். உங்க யூடியூப் எனக்கு நேத்து கிடைச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்க? ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன்.
எனக்கு நல்ல குரு யாருக்கு மூலியமா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு கேட்டோம். நீங்க கிடைச்சீங்க. அப்புறம் நீங்க சொன்னது நேத்து பூரா கேட்டு நேத்தே செஞ்சேன். நேத்தும் செஞ்சேன், காலையிலயும் செஞ்சேன், விடிகாத்தால நான் எழுந்துச்சு 5 மணிக்கோ 6 மணிக்கோ செஞ்சேன். ஒண்ணுமே கிடைக்கல. அப்பயும் நான் பொறுமையா தான் இருந்தேன். அவசரப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து அவசரப்படுறது விஷயம் இல்ல. பொறுமையா போகணும். கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா 3 மணிக்கு கிடைச்சிச்சு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. என்னோட ஊர் டைம் 3 மணினா உங்க ஊர் டைம் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். நடுராத்திரியில இல்ல, ஆஃப்டர்நூன். எங்க ஊர் ஆஃப்டர்நூன் 3 o'clock. ஓகே ஓகே. அப்ப நான் 2-3 தாட்டி செஞ்சுதான் அது கிடைச்சிச்சு எனக்கு. அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு எனக்கு. அது ஒரு தனி ஒரு கிடைச்சது என்ன அறியாமலே ஒரு மகிழ்ச்சி எனக்கு. சரி, மகிழ்ச்சி திருப்தியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பவர் வந்ததா இல்லையா? பலம் வந்த மாதிரி, உடம்புல ஒரு பலம் வந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா, எனக்கு ஒரு பலம் வந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு காலு வந்து முட்டி காலு வந்து வலிக்கும். எனக்கு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நடக்க சரியா ஆனா நல்லா இருக்கு இப்ப. இப்ப இருங்க ஒரு சந்தேகம் நீங்க சொல்லணும். ஏன்னா சில பேர் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணி தானே அதை ஃபீல் பண்றீங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவனை ஃபீல் பண்ணுறீங்க, உணர்றீங்க. இப்போ நான் சொல்லும் போதே உணர முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்லும் போது தியானம் பண்ணாமல் எப்படி உணர முடியும்? நான் கேட்குற கேள்வி. நான் சொல்லும் போது புரிஞ்சுக்குவீங்களா? அப்புறம் தியானம் பண்ணும்போது தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் அதை உணர்றீங்க இல்லையா? சில பேர் நான் வந்து உணர்த்த சொல்கிறாங்க. நான் பேசுகிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது சிவனை ஃபீல் பண்ணுறீங்க, உணர்றீங்க. அவர் நல்லா உணர முடியும், இருக்கிறார், நல்லா தெரியுது. அப்படி தான் போக முடியும். சொல்லும் போதே எனக்கு உணர்த்து நான் எப்படி உணர்த்த முடியும் உங்களுக்கு? அவங்க தானே அவங்க வயிற்றுக்கு அவங்க தானே சாப்பிடணும். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அவரை பார்த்தா அப்படியே அவர்கிட்டயே போய் ஐக்கியமா அவங்க எதுவும் பேச வேணாம். அவர் என்ன சொன்னேன்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க தியானம் பண்ணிட்டு நீங்க படுங்கன்னு சொன்னீங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, யார்கிட்ட அதெல்லாம் நான் கேட்டேன். அப்புறம் காலையில எழுந்திரிச்சோன்னையும் அவருக்கு தியானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க லஞ்ச் டைம்ல நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் 2 ட்ரிப் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு 3 ட்ரிப் பண்ணேன். சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? அதேதான் செஞ்சேன். ஆனா நான் வந்து ரொம்ப கிடைக்கல, என்னால கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி கிவ் அப் பண்ணல. நான் ஸ்டில் நம்பிக்கை வச்சேன், எப்படி இருந்தாலும் அவர் கிடைப்பாரு எனக்கு. நம்பிக்கை இருக்கிறாரு, நம்புறீங்க, அவ்வளவுதான். நம்பிட்டு பொறுமையா நிலைச்சிருக்கீங்க, பொறுமையா சும்மா இருக்கீங்க, திருப்தியா எல்லாமே இருக்கு, நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன், ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்ட்டு திருப்தியா இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. சும்மா இருக்கிறதுல பொறுமையா நிலைச்சி இருக்கிறீங்க, காத்துருக்கீங்க, வெயிட் பண்றீங்க. அப்படியே வெயிட்டிங்ல அப்படியே சும்மா இருக்கீங்க, நிலைச்சிருங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே நினச்சிட்டு அந்த பாயிண்ட்டாக மனசை ஒருமுகப்படுத்தி அப்படியே நிறுத்தி வச்சுட்டு சும்மா அப்படியே காத்திருக்கீங்க. அவர் மட்டும் தான் எனக்கு வேணும்ன்ட்டு. அவர் உங்களை பார்க்கணுங்கிறது கூட கிடையாது. உங்கள் கூடயே இருப்பேன், நீங்கள் எனக்கு வேணும், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம், காத்திருக்கிறோம். அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய காட்சி அவருடைய ரவுண்டாக சிகப்பாக தெரியும், அழகாக அவருடைய காட்சி உங்களுக்கு வரும். ஆனால் வெயிட் பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும். திடீர்னு வரும், வர வைக்க முடியாது, நம்மளாலெல்லாம் சிவனை இழுக்க முடியாது. அவராக வந்து காட்சி கொடுப்பார். அது ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைவரிசை. அந்த இதில் போனால் தான், அந்த இதில் எல்லாம் கரெக்டாக போகும்போது அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மனசு நம்ம சுத்தமா இருக்கணும். நம்ம கண்டதெல்லாம் போய் அவர்கிட்ட பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் நம்மளுக்குன்னு. அதாம தூய்மை முக்கியம். தூய்மைனா எந்த ஆசையில் திருப்தியாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் மட்டும் தான் எனக்கு வேணும், உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் கூடயே இருக்கணும், நீங்கள் மட்டும் எனக்கு போதும், எனக்கு எதுவுமே தேவையே இல்லைன்னு திருப்தியாக இருக்கணும். அதான் தூய்மைனா எனக்கு திருப்தியாக இருக்கிறது தான் தூய்மை. எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இருந்து வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் மனசை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் சிவனை வந்து உணர முடியும், அவரை பார்க்க முடியும், எல்லாம் அது செய்ய முடியும். நிறைய பேர் இதெல்லாம் இந்த முயற்சி பண்ணாமல் எனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பல பேர்கிட்ட
சொல்லியிருக்காங்க குரு. எங்களை கோயிலுக்கு வருவாங்க. பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு எனக்கு அவரு சிவனை வந்து பார்க்க முடியல, ஆனா உணர முடிஞ்சிச்சு என்னால. அவரை வந்து உணர முடிஞ்சிச்சு. அப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன், பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்பேற்பட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா கடவுள்கிட்ட. இது கடைசி காலகட்டம், நம்ம அவர்கிட்ட போய் சரண்டர் அடையிறது. நீங்க உங்களை சரண்டர் அடிங்கக்கா. உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க என்னன்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும்க்கா. நீங்க ஒண்ணுமே தப்பு செய்யல. அவங்க சொல்றாங்க, நான் அந்த கோயில்ல விளக்கு வச்சேன், அந்த கோயில்ல விளக்கு நான் அப்படி கும்பிடுவேன். அப்படி என்னைக்குமே அப்படி பேசாதீங்கக்கான்னு சொன்னேன். நம்மள தெரியாமலே என்னென்னமோ தப்பு நம்ம பண்ணிருக்கலாம். சோ எது இருந்தா என்ன, நீங்க அவர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்க போறீங்க. மக்கள்கிட்ட போய் நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல. காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. ஆனா சில பேர் கேட்கல. நான் என்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், நான் ஒரு பைத்தியம்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் விட்டுட்டேன். சரி எங்க போய் விட்டுட்டேன் நான். இல்லை, அடுத்தவங்களுக்குலாம் ரொம்பவும் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சொல்லாதீங்க, சரிங்களா? இல்ல கோயிலுக்கு வருவாங்க, ஆனா இவரை கும்பிட்டா கஷ்டம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவங்க முருகர் கோயிலுக்கு போறேன்ட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க. அதுதான் நிறைய தவறான கருத்துக்களை பரப்பி விட்றாங்க. சிவனை கும்பிட்டா நீங்க அப்படி ஆயிரும். 15 வருஷம் நான் அவருக்காக ஏங்குனது எனக்கு தெரியும். இப்பதான் எனக்கு அவரோட இது கிடைச்சிருக்கு. அவர் மாதிரி கடவுள். அதாவதுமா சிவன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நமக்கு வந்து பவர் கொடுக்குறாரு. உண்மையிலே 100க்கு 100 பவர் கொடுக்குறாரு. 100க்கு 100 சுகம் கொடுக்குறாரு. புரியுது உங்களுக்கு? சுகம் கொடுக்குற வள்ளல். அதே மாதிரி பவர் அவரை நீங்கள் எப்போ வந்து அவரை மட்டும் நினைக்கிறீங்களோ, அவரை 100க்கு 100 முக்கியமாக நினைக்கிறீங்களோ, புரியுதா உங்களுக்கு? 100க்கு 100 அவரை முக்கியமாக, அதாவது அவரை மட்டும் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் பவர், சர்வ வல்லமை பவர் கிடைக்கும். உங்களை வந்து கரண்ட் மாதிரி பாஸ் ஆகும். அவரை மட்டும் முக்கியமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு பவர் பாஸ், செல்ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி பாஸ் ஆகும். நேத்து பார்த்த உங்களோட யூடியூப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் பாத்தீங்க எவ்வளவு ஏக்கத்துல இருந்திருப்பேன் அவர் மேல. நானு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு குரு, பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு அவர் மேல. போய் காட்டுல போய் அழுகுறேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படி. எனக்கு தெரியல, நான் ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டேன். என் மக பயந்துட்டாங்க, நீங்க ரொம்ப அவரை வணங்குறீங்க. ஆனா இடைக்காட்டுல ஒரு கதை நடந்துச்சு. இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாம போய் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் எனக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி அவனை போய் பார்த்து, அவன் என்ன பண்ணிட்டான், நீ போய் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில் மின்னுக்கு நாகராஜா இருப்பாரு, அவரோட தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து குளிச்சிருங்கன்னு சொல்லிட்டான். நானும் அதை செஞ்சுட்டேன். அவர் என் கூடயே இருந்தாரு குரு, என் கூடவே இருந்தாரு. உண்மையிலேயே சிவன் வந்து உங்க கூடவே தான் இருக்கிறாரு. நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணல, உங்கள் கூடயே தான் இருந்துட்டு இருக்காரு எப்பயுமே. ஆனால் நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. வெளியில் போய் எங்கெங்கேயும் தேடுறோம், அங்கே இருக்கிறாரா எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிவன் தலை உச்சியில் இருக்காருன்னு நினச்சிட்டு தூங்குங்க. நல்லா தியானம் பண்ணிவிட்டு நம்பிக்கையோட தியானம் பண்ணுறீங்களா, நம்பிக்கையோட 100 நம்பிக்கையோட தலை உச்சியில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிடுங்க. காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கு முழிப்பு வரும். எப்போ முழிப்பு வந்தாலும் சரி, அப்படியே உடனே ஒன்றுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து சேரில் உட்காந்தாலும் சரி, படுத்துட்டாலும் சரி, எப்படியே உட்காந்துட்டு சௌகரியமாக உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணுங்கள். தலை உச்சியில் சிவன் இருக்காருன்ட்டு அப்படி சும்மா இருங்க, திருப்தியாக அப்படியே சும்மா இருங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க, தூங்குற மாதிரியே சும்மா அப்படியே இருங்க. தலை உச்சி கவனிச்சுட்டு உங்கள் கவனத்தை வந்து தலை உச்சியில் வச்சுட்டு அங்கே சிவன் இருக்காருன்னு நினச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க. நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அங்கே இருக்கிற சிவன் இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ணலாம். தியானம் ஈஸியாக வரும், ரொம்ப 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 ஈஸியாக தியானம் வரும். நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே சுகமாக அப்படியே சிவனை பார்த்துட்டு, சிவன் இப்படி தான் சிவன் இருக்கிறாரா, இப்படி தான் நம்ம உணர்றோமா, அப்படியே அவரோட இல்லைங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட அப்படியே இல்லைங்க, இப்போ வந்து ஒரு செக்ஸில் வந்து ஒரு ஹஸ்பண்டோட அவரோட சுகமாக அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி சிவனோட அவரோட இருக்கும்போது அப்படி ஒரு வித்தியாசம். சிவனை நல்லா உணர முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, கண்ணால் அவரை வந்து ஒரு ரவுண்டாக சிகப்பாக காட்சி கொடுத்துட்டாரு, கண்ணால் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் பாருங்க, இப்போ வந்து சிவனையே உணர்றீங்க. அவர் உங்களோட ஒன்றா இருக்கிறது அப்படியே உணரும் போது, ஆகா அவரோட இருக்கிறோம், நம்மளே சிவனாக இருக்கிறோம் அப்படின்னு சும்மா இருக்கணும். அப்போ வந்து நல்லா அவரை உணர முடியும். அப்போ சிவன்னா இப்படி தான் இருப்பாரா, அது நல்லா உணர முடியும். இதை மட்டும் செய்யுங்க, ஈஸியான மெத்தட். ஒரு நாள் வராட்டி 10 நாளைக்கு ஒரு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நைட்டு தியானம் பண்ணிவிட்டு தூங்குங்க, தலை உச்சியில் இருக்காருன்ட்டு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே எப்போ முழிப்பு வருதோ உடனே தியானம் பண்ணுங்கள். ஈஸியாக தியானம் வரும், நல்லா அவரை ஃபீல் பண்ண முடியும். சிவன்னா இப்படி தான் இருக்கிறாரா, ஏன்னா நம்ம ஒரு நாள் தெரியாமல் வெளியில் போய் இங்கேயும் தேடி கும்பிட்டு வணங்கிட்டு இருக்கோம்.
ஆனால் இப்போ உண்மையிலேயே நிஜமாக அவர் நல்லா உணர முடியும், நல்லா ஃபீல் பண்ணுறோம். அவரோட ஒன்றா இருக்கக்கூடிய அந்த சுகம், அமைதி, பவர், அவர் எப்படி இருப்பாருங்கிறத நல்லா உணர முடியும். அப்போ என்ன நினைப்போம், இவ்வளோ நாளாக நமக்கு உணரவே இல்லை, பக்கத்தில் இருந்திருக்கிற தெரியலையே, நம்ம முயற்சி பண்ணல, சரியான முயற்சி பண்ணலைங்கிறத நீங்கள் நல்லா உணருவீங்க. ஒரு 10 நாளைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி அங்கே ஏற்கனவே சாந்தி யோகம்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துங்க. தலை உச்சிலேயே நினச்சிட்டு இருக்காதிங்க ரொம்ப நேரம். அது கீழே வர்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்கள் அந்த இறங்கி வர்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மேலேயே சிவனை நினச்சிங்கன்னா, இப்போ சிவனை நினச்சாவே உங்கள் உடம்புல வந்து இந்த பவர், அதாவது உயிர் சக்தி, ஆத்மானா உயிர், ஆத்மாங்கிறது நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல ஆத்மா இருக்குது. அப்போ அந்த உயிர் ஆத்மா இருக்குது. ஆனால் நம்ம உடம்புல வந்து உயிர் சக்திங்கிறது கரண்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அது நிறைய விளக்கம்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் தலை உச்சி இந்த சிவனை தொடர்ந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, தொடர்ந்து சிவனையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உயிர் சக்தி பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்கும். நான் நினைக்காத நாளே இல்ல குரு. காலையில ராத்திரி வரைக்கும் அவரோட மந்திரம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் மந்திரம்லாம் கேட்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க போதும். இப்போ நீங்கள் சிவனை முக்கியமாக நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நினைக்கும் போது உங்கள் உயிர் சக்தி, உடம்புல பவர் வந்து உங்கள் வல்லம் அதிகமாகிட்டே இருக்கும். உடம்பே சூடேறுற மாதிரி இருக்கும், ஹீட்டாக இருக்க மாதிரிலாம் கூட இருக்கும். அதுக்கு நீங்கள் இளநீ குடிக்கலாம், இல்லைனாக்கா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் பாருங்கள் இருக்குது. இன்னைக்கு எனக்கு உடம்பு சூடாக இருந்துச்சு. சரிங்கம்மா. அது மாதிரி உங்களுக்கு இந்த உயிர் சக்தி பவர் வந்து உங்கள் உடம்புல எனர்ஜி அதிகமாகும், பல மடங்கு அதிகமாகும். அப்படிங்கும்போது அதை தேக்கி வச்சுங்க, வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. அந்த பவரை தேக்கி வச்சுக்கங்க, அமைதியாக இருங்க. வச்சுட்டு இந்த உயிர்சக்தி போகக்கூடிய பாதை, மூலாதாரத்துக்கு போகணும், திருப்பி தலை பொட்டு வைக்கிறதுக்கு வரணும். அது மாதிரி அவர் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருக்கா, அதை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த பயிற்சி பண்ணுங்கள். அது வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதெல்லாம் அது மாதிரி செய்யுங்க. அப்போ தான் வந்து உயிர்சக்தி வந்து ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். இல்லை எங்கேயாவது உயிர்சக்தி அதிகமாகி ஒரே இடத்துல தேங்குச்சுன்னா ஒரு சுகமாக இன்பமாக இருக்கிறதே அப்போ துன்பமாக மாறிடும். ஒரே பக்கம் தேங்குச்சுன்னா வலி ஏற்பட்டுரும், பெயின். ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. 10 நிமிஷம் ஆனாவே கட் ஆயிடுது. மலேசியாவிலேருந்து பேசுகிறீங்களே, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆனால் கட் ஆயிடுது. ஆமாம். அதாம்மா, அது மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி, இந்த வீடியோ அனுப்புகிறேன். அதுக்கு பேர் வந்து சாந்தி யோகம்னு சொல்கிறது. அதை வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? அதை பண்ணினா தான் உங்களுக்கு அந்த உயிர் சக்தி அது பாட்டுக்கு ரொட்டேஷன் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் தொடர்ந்து. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த வினாடியிலே சொர்க்கம். புரியுதா உங்களுக்கு? இந்த வினாடியிலே ஜீவன் முக்தி. நல்லா இருக்கணும். இந்த போட்டதுனால எங்களுக்கு தெரியுது பாருங்க. நான் எத்தனை நாள் ஏக்கம் அவரை பாக்குறதுக்கு. நானு ஒளியா இருக்காருன்னு சொல்லி கூட எப்படி இருப்பாருலாம் தெரியாது. நிலாவிட்ட வேண்டி இருக்கேன், சூரியன் எல்லாம் போய் வேண்டி இருக்கேன், அவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லுவேன், நான் சிவனை பார்க்கணும்னு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்ப. சரிம்மா. சரி, ஓகேம்மா, அப்புறம் பேசுவோம். சரிங்க. சரிம்மா, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும் நீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அன்புள்ள நண்பர்களே, நம்முடைய அப்பா சிவத்தந்தைய 100க்கு 100 அன்போடு நினைவு செய்யுங்க. 100க்கு 100 திருப்தியாக சந்தோஷமாக நினைவு செய்யுங்க. 100க்கு 100 தைரியமாக, 100க்கு 100 நம்பிக்கையோட நினைவு செய்யுங்க. இதுதான் யோகா. 100க்கு 100 அவுராவே மாறிடுங்க. இதுதான் வந்து 100க்கு 100 தியானம். இதுதான் யோகா. அன்புள்ள பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு லைக்கு. இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப். அன்புள்ள நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரியமான இனிய நண்பர்களே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. அதாவது
24 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 மாதம் 90 நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிவன் வந்துட்டு எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அதாவது நீ என் மனைவின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு வரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த தொழிலும் செய்ய விடாமல், என்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு என்னை கட்டாயப்படுத்தினார். அதனால் நான் ஒரு அருமையான புக்கு பிரிண்ட் பண்ணேன். அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 10,000 நோட்டீஸ், ஏன்னா புக்கு படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 நோட்டீஸ் அடித்து வீடு வீட எல்லா ஊருக்கும் போய் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சிவனை பற்றி அழகாக பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டீஸ் வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கேன், 20 வருஷமாக வச்சுருக்கேன், நிறையா வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸை வீடு வீடாக போய் ஊராக போய் எல்லா வீட்டுக்கும் போட்டுருவேன், கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ 20 வருஷமாக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 23 வருஷமாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து யூடியூப் ஆரம்பித்து 7 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 7 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதனால் வந்து ஒரு தியான மண்டபம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நேற்று தான். அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. நிலம்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதுமாதிரி பணமும் இருக்குது, எனக்கு பணமும் தேவை கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் மட்டும் இதை செய்யக்கூடாது. அதனால் இதில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ₹100 ₹200 நீங்கள் கொடுக்கலாம். அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதை வந்து ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னாக்க, நீங்கள் பின்னாடி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உதவி செஞ்சுருப்பேனே அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த இதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக புக்கு, சிவனை பற்றி ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணேன் இல்லையா? அப்போ வந்து சில பேர்த்திட்ட ஒரு ₹1000 கொடுங்க, இந்த புத்தகத்துக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, அதனால் நீங்கள் ஒரு ₹1000 மட்டும் அதில் கொடுங்கன்னு சில பேர்த்த கேட்டேன். அதில் வந்து ஒரு 5 பேர் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பெரிய வீடு கட்டிட்டாங்க. மச்சி வீடு, பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஒரு வருஷத்துலேயே கட்டிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நமக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு, நீ என் மனைவி அப்படின்ட்டு. அதனால் வந்து தான் இப்படி நடக்குது போல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என் கூட தான் இருக்கிறார், நல்லா தெரியுது. அதேமாதிரி நான் அவர் கூட இருக்கிறேன். என்னை வந்து இந்த ஆன்மீகத்திலேயே தான், இந்த ஆன்மீகம் என்னை பற்றி சொல்லுன்னு தான் அவர் என்னை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அதாவது 100க்கு 100 ஆன்மீக பணியே மக்களுக்காக சேவை செய்யணும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி செய்கிறாரு. இல்லைன்னா நான் வேறொரு தொழில் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குது, நான் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேனே. நண்பர்களே, இந்த 5 ஏக்கரில் விவசாயம் செஞ்சாவே போதும், வேறு ஒன்றும் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விவசாயம் பண்ணாவே எனக்கு போதும். இப்போ தான் நண்பர்களே ஒரு ஞாபகம் வருது. அதாவது அந்த பணம் கேட்டேன் இல்லையா சில பேர்த்திட்ட, அதில் வந்து ஒருத்தர் எவ்வளோ சொன்னேன், தெரிஞ்ச ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான், நீங்கள் ஒரு ₹1000 கொடுங்கன்னு எவ்வளோ சொன்னேன். ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. அந்த கொடுக்கல. அவர் வந்து எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க, கொடுத்தவங்களாம் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. ஆனால் அந்த கொடுக்காத நபர் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். இன்னமும் 23 வருஷம் வாடகை வீட்டிலே தான் இருக்கிறார். சொந்த வீடு கட்டல, ஒரு ஃப்ளாட்டு வாங்கலை, எதுவுமே அவர் செய்யாமல் அப்படியே தான் இருக்கிறார். ஆனால் அவர் வசதி வாய்ப்பும் இருக்குது, ஆனால் அப்படியே தான் இருக்கார், டெவலப் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். அதனால் நண்பர்களே நல்லா கவனிங்க. இப்போ வந்து நீங்கள் சிவனுக்கு தான் இந்த காணிக்கை கொடுக்குறீங்க, ₹100 ₹200 இந்த சிவனுக்கு இந்த காணிக்கை போகுது. அப்படிங்கும்போது 1000 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது கட்டாயம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, நன்றி. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான காணொளியில், அருமையான பதிவில் நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.